மக்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளர் வகையை சேர்ந்த மறுமணம் ஆண்வரன் தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவமங்கலத்தில் இருக்காரு. அவர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் வந்து குறிப்பிடுவாரான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி, நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், லக்னம்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னம். அவர் வந்து எங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா, கோயத்தில் வண்டி ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து ஐடி ஃபீல்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அங்கே ஓரளவுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறனால வண்டி ஓட்டுநராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 வாங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மூத்த சகோதரி திருமணம் ஆனவர், மூத்த சகோதரர் திருமணம் முடிஞ்சிருச்சு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா வீடு நிலம் எல்லாமே இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா மாடி வீடு தான். பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரா காடு இருக்குது. அதே மாதிரி ஒரு 4-5 இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும், வேறெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அதாவது இந்த நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான், விதவைங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, பார்க்க போனால் டைவர்ஸ் ஆனவங்க, இந்த மாதிரி வரணும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா படிப்பும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. படிப்பு வந்து ஒரு 10th முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலும் வரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு அன்பான வேண்டுகோள், அதாவது நமக்கு வந்து இப்போ பெண்கள் வரன் வந்து கொஞ்சம் அதிக அளவில் தேவைப்படுது. அதனால் மக்களே, ரொம்ப வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தான் நமக்கு தேவைப்படுறாங்களோ ஒழிஞ்சு ரொம்ப ஹை லெவல்லாம் தேவைப்படல. அதாவது 8வது 10வது 11 12 இந்த மாதிரி படிச்சிருந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற வரன் எல்லாமே வசதியான வரன் தான். ஆனால் வந்து எனக்கு இந்த ரேஞ்சில் இருந்தால் போதும், எந்த கம்யூனிட்டியாக இருந்தால் போதும், எனக்கு இந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அருந்ததியார் கம்யூனிட்டியில் நம்ம ஊர் நாமக்கல்லே பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததியார் கம்யூனிட்டி சேர்ந்தவர் இருக்காங்க நம்மக்கிட்ட. அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அதாவது மறுமணம் முதல் மனம் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேலும் வரவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.